ஓம் ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் என்னும் ஸ்ரீமத் சாயி ராமாயணம் என்று பெயரிடுகிறார். இதை தமிழில் மொழிபெயர்த்த ஆசிரியர் அவர்கள். அவரின் பெயர் வி. மணி என்றழைக்கப்படும் சடமர்ஷன வே. சுப்பிரமணிய சர்மா ஐயா அவர்கள். இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் மராட்டிய மொழியில் சாயிநாதர் வாழ்ந்த காலத்தில் சாயியின் அனுமதியுடன் நானே உன்னிலிருந்து இந்த காவியத்தை எழுதுவேன் என்று சாயி வாக்கு கொடுக்க அவர் அருளாலே எழுதப்பெற்ற நூல். இந்த நூலை எழுதியவர் கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள். ஹேமாட்பந்த் என்று சாயியால் அழைக்கப்பட்டவர். இந்த பெரும் காவியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் திருமதி இந்திரா கேர் அம்மையார் அவர்கள். அந்த ஆங்கில மொழியிலிருந்து நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த பெரும் காவியத்தை சாயியின் அருளிருந்தால் மட்டுமே படிக்க முடியும். அப்பேற்பட்ட பாராயண நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சுப்பிரமணிய சர்மா என்கின்ற மணியையா அவர்கள். இதில் முதலில் அணிந்துரை வழங்கியிருப்பவர் ஸ்ரீ எஸ். சேஷாத்ரி ஐயா என்ற பெருமகனார் அவர்கள். நமக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு மற்ற இன்று சாயியின் புகழ் பரவ மிக முக்கிய காரணமானவர் நரசிம்ம சுவாமிஜி ஐயா அவர்கள். அகில இந்திய சாயி சமாஜத்தை தோற்றுவித்த ஐயா அவர்கள். அவர்களுடன் இருந்து இந்த சாயி சமாஜத்திற்கு பெரும் பணியாற்றி பெரும் சாதனைகள் செய்து சேவை செய்தவர் சேஷாத்ரி ஐயா அவர்கள். இந்த சேஷாத்ரி ஐயா அவர்களை காணும் பாக்கியம் பெற்றதனாலேயே இந்த பிறவியில் யான் பெற்ற பாக்கியங்களில் அதுவும் ஒரு பாக்கியம். அவ்வாறு இருக்கையில் மிகவும் அழகாக என்ற வார்த்தை பொருந்தாது, ஆத்மார்த்தமாக இந்த மனித வாழ்க்கையின் சூட்சுமத்தை இந்த அணிந்துரையில் முதலிலேயே ஐயா குறிப்பிட்டுள்ளார். வெவ்வேறு வகையில் மாறுபட்டு இயங்கி வரும் பல சமுதாயங்களை சார்ந்த மனிதர்களின் உயிர் நிலையாக இருந்து இயங்குவது ஒரே சக்திதான் என்பதையும், ஆன்மாவே அந்த சக்தி என்று உணர்வதே பிறவி எடுத்ததன் பயன் என்பதையும், அதை விடுத்து உண்டு கழித்து உறங்கி வாழ்நாள்களை கழிப்பது விரயம் என்பதையும் மக்களுக்கு இந்த மகான்கள் போதித்தனர். அவர்கள் எல்லா மதங்களையும் சமமாக ஏற்றுக்கொண்டவர்கள். பரமஹம்சர், மகிரிஷி, சமர்த்த சத்குரு நம் சாயிநாதர் இவர்கள் மூவரும் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய 3 தெய்வீக புருஷர்கள் என்று ஆரம்பிக்கிறார். இந்த 3 மகான்களுடைய நூலையுமே ஐயா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய பேறு ஐயாவிற்கு. அந்த மகான்கள் கொடுத்த ஐயாவின் உள்ளத்திற்கும் பண்பிற்கும் சேவைக்கும் அந்த மகான்கள் அளித்த பரிசல்லவா இது. இவ்வாறு மேலும் மிக ஆத்மார்த்தமான அணிந்துரை என்பதை விட மிக உயரிய உண்மையை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நரசிம்ம சுவாமிஜி ஐயா அவர்களின் நூல்கள் பலவற்றை
ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஐயா அவர்களும் ஒரு அருமையான காவியம். ஐயா அவர்களுக்குள் சாயி இருக்கிறார் என்று நான் உணர்ந்த தருணம். கண்கண்ட தெய்வம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலை படிக்கும் சமயத்தில் அந்த நூல் என் தலையணை கடிகளே எந்நேரமும் இருக்கும். அதை விட்டு பிரிய எனக்கு மனமே இல்லை, அதை படித்து முடிக்கும் வரை. அப்படி ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறார்கள். பாக்கியமுள்ள சாயி பக்தர்கள் அந்நூலையும் படித்து பயன்பெற வேண்டும். மேலும் இந்த சாயி சச்சரித்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்த சுப்பிரமணிய சர்மா ஐயா அவர்கள் தோரணவாயில் என்றொரு பகுதி. இந்நூலை மொழிபெயர்க்க உதவியவர்களை பற்றிய செய்திகளையெல்லாம் ஐயா அவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இதனோட மூலமொழி மராட்டியில் செய்யுள் வடிவில் எழுதப்பெற்ற நூல் இது. ஆகவே இதை மொழிபெயர்க்க மராட்டி ஞானமும் சமஸ்கிருத ஞானமும் ஆங்கில புலமை, இவ்வளவு புலமைகளையும் கொண்டு மணி ஐயா அவர்கள் அவரின் முழு திறமையையும் அவரையும் சாயிக்கு அர்ப்பணித்தே இந்நூலை மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நூலை படிக்கும் பொழுதே அவரின் சிரத்தை நமக்கு தெரிகிறது. ஒரு மிகப்பெரிய காவியத்தை படித்த உணர்வை மட்டுமே ஐயா அவர்கள் கொடுக்கிறார்கள். புரியாத உணர்வு நமக்கு எழுவதில்லை. சாயி சச்சரித்திரத்தின் சிறிய நூலை விட பெரிதாக இருக்கின்ற, விளக்கமாக இருக்கின்ற நூல் படிக்கும் பொழுது நாம் அங்கு அவருடனே சாயியுடனே வாழ்ந்த உணர்வை கொடுக்கிறது. மேலும் இந்த நூலில் சாயி அருட்செல்வர் திரு கே.வி. ரமணி ஐயா அவர்களை பற்றி, அவர்கள் இந்த நூலை சாயி சமாஜம் சென்னை அந்த அறக்கட்டளை மூலமாக வெளியிட அனுமதி வழங்கினார் என்றொரு வாசகம் இருக்கிறது. இந்த ஐயாவை பற்றி என் குருநாதர் கூறி செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று லட்சக்கணக்கான சாயி உருவங்கள், சாயியே அதில் நிறைந்திருக்கும் அந்த சிலைகளை நிறைய கோவிலுக்கு வழங்கியவர் இந்த ஐயா அவர்கள் என்று, சாயிக்கு அவர் செய்த சேவை வெளியே சொல்லாமல் ஐயா செய்த சேவை கொஞ்சமில்லை என்று என் குருநாதர் கூறி நான் கேட்டிருக்கிறேன். இவ்வாறு இன்னும் எவ்வளவோ பாக்கியம் பெற்ற சாயியின் பக்தர்கள், சாயியின் சிஷ்யர்கள், அவர்களின் பாக்கியத்தினால், அவர்கள் அனைவரின் உழைப்பினால் இன்று எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த சாயி சச்சரித்திரத்தை படித்து பாராயணம் செய்தும் கேட்டும் சாயியை பற்றி தெரிந்து கொள்வதுடன் அருளையும் பெறுகிறார்கள். சாயியின் அருள் இருந்தால் மட்டுமே சாயியை வணங்க முடியும், சாயியை பற்றி கேள்விப்பட முடியும், சாயி ஆலயங்களுக்கு செல்ல முடியும், அவரின் நூல்களை கற்க முடியும். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆகவே இதனை தமிழில் மொழிபெயர்க்க ஐயா அவர்களும் மிகவும் பிரயத்தனம் செய்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நூலுக்கு சாயி ராமாயணம் என்றும் ஐயா பெயரிட்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் இன்னும் இதில் இருக்கின்ற மற்ற விஷயங்களுக்கு உதவிய சாயியின் பக்தர்களான அந்த பாக்கியவான்கள்
நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்நூலை வெளியிட்ட அகில இந்திய சாயி சமாஜம் ஆகிய இந்த அனைவரின் முயற்சியினால், சாயியின் திரு அருளினால் இன்று நிறைய பேர் பயன்பெற ஏதுவாயுள்ளது. ஆகவே பிராப்தமுள்ள சாயி பக்தர்கள் இந்நூலை பாராயணம் செய்தும் செவிவழி கேட்டும் பயன்பெற வேண்டும். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூலை பாராயணம் செய்து 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 சாயியுடன் சீரடியில் இருக்கும் ஒரு உணர்வை பெற்றேன் நான். நிறைய அனுபவங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் எந்த ஒரு நூலையுமே நான் படிக்கவில்லை, சாயி சச்சரித்திரத்தையும். அதற்கு பிறகு என் குருவின் திருவருளால், சாயியின் திருவருளால் இந்த நூலை ஒளிவடிவில் இவ்வாறு காணொளி மூலம் கொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் என் குருவின் அருளாலே தோன்றியிருக்க வேண்டும். அதற்கும் சாயியின் திருவருளே காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இதை விரும்பியவர்கள் கேட்டு சாயியின் அருளை பெற வேண்டும். அனைத்து சாயி பாக்கியவான்களுக்கும் நமஸ்காரம். இந்நூலில் பொருளடக்கம் பகுதியுடன் சேர்த்து 53 அத்தியாயங்கள் உள்ளன. மராட்டிய மொழியில் செய்யுள் வடிவில் இருந்ததை படிக்க படிக்க ஆர்வமூட்டி அருள் பெற செய்யுமாறு அமைந்துள்ள இந்த பாராயண நூல் சாயியின் நித்திய நியம பாராயண நூல். எந்த ஒரு விருப்பத்தை வேண்டிக் கொண்டும் சாயியின் அருள் இருந்தால் மட்டுமே நாம் இதை படிப்போம். முதல் காரணம் அது. ஆகவே 7 நாட்கள் 12 நாட்கள் அல்லது ஏதோ ஒரு காலம் நிர்ணயித்து கொண்டு இதில் குறிப்பிட்டுள்ளபடி நியமனிஷ்டையுடன், மேலும் நமது முழு உள்ளத்தையும் உயிரையும் இந்நூலில் வைத்து ஊன்றி படிக்கும் பொழுது நிறைவேறாத காரணம் முடவன் மேருமலை ஏற சாயியின் அருள் போதும் என்ற வாக்கியம் இந்நூலுக்கு பொருந்தும். எந்த காரியமாக இருந்தாலும் சாயி அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதற்காகவே அவருடைய அவதாரம். பக்தர்களின் அன்பிற்காகவும் பக்தர்களை கடை தேற்றுவதற்காகவுமே லீலாவதாரியான சாயி அவதரித்தார். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நாடு தாண்டி மதம் தாண்டி மற்ற அனைத்து வேறுபாடுகள் பாகுபாடுகளின்றி அனைத்தையும் பக்தர்கள் மனிதர்கள் அன்பு பக்தி என்ற மலர்கள் மூலம் இணைக்கிறார். இன்றும் சாயி நம்முடன் இருக்கிறார். பக்தியும் பாவமும் எங்கே இருக்கிறதோ அங்கே நான் நிரந்தரமாக இருக்கிறேன் என்கிறார். அன்று சத்திய பிரமாணம் கொடுத்தவாறே இன்றும் பக்தர்களின் அன்பிற்காக ஏங்கி பக்தர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு இந்த சாயியை நமக்கு பக்தர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும், அனைவரும் சாயியின் அருள் பெற வேண்டும் என்று விரும்பிய நரசிம்ம சுவாமிஜி ஐயா அவர்களின் பாதங்களையும், எஸ்எஸ் என்கின்ற பெருமகனார் ஐயா அவரின் பாதங்களையும், ரமணி ஐயா அவர்கள், மேலும் இதை மொழிபெயர்த்த ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் அம்மா அவர்களையும், தமிழில் நமக்கு கொடுத்த மணி ஐயா அவர்களையும், மேலும் இதற்கு உதவிய அத்தனை பாக்கியவான்களையும் சாயியின் திருவருளால் உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். குருபாதமே
கதி.